எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசியானது புத்திசாலித்தனம், நேர்த்தி, துல்லியமான அணுகுமுறையை கொண்ட ராசியாகும். இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சிறப்பாக வழங்க வருகை தரும் குடும்ப நல வேத ஜோதிடர் உயர் திரு நிகமானந்த நமோ சிவ ஆச்சாரியா ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான மாலை நேரத்திலே ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 12வது கருத்தரங்கின் மூலமாக குரு பயிற்சி பலன்கள், இதில் கன்னிராசிக்கு இப்போ நடைபெறக்கூடிய குரு பலன் எவ்வாறாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய குருநாதர், குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க அடியேன் இதுவரை கற்று வந்த பாடத்திட்டங்களிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி எவ்வாறாக இருக்கும். பொதுவாகவே கன்னிராசியை முழுசா வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு. இந்த குருவை கன்னி எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகத்துக்கும் தன்னுடைய நட்பு வளையத்தையும் அவர் சம்மதத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி அமைச்சு கொடுத்துருவார். அதில் எந்த விதமான குறையும் கன்னிராசிக்கு வைக்க மாட்டாங்க. அதை தொட்டு பார்த்தீங்கன்னா பிரபலமான பாடல்கள்லாம் நமக்கு அனுபவ ரீதியாக கிடைத்திருக்கிறது. திரைப்படங்களில் ஆதி காலத்திலிருந்தே பலவிதமான பாடல்கள் இருக்குது. கன்னிராசிக்கு மட்டும் பேஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லி சில மார்க்கெட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய மிதுனத்திலிருந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தை புனர்பூஷன் நட்சத்திரம் வழியாக கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த ஜூன் 2 அப்படிங்கிற தேதியில அந்த ராசியை வரவேற்கிறதுக்கு சந்திர பகவான் இந்த வருஷம் ரெடியா இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவர் மூலம் நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அந்த மூலம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் போகும் பொழுது நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி நிலையானது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது கன்னிராசிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன குழப்பத்தை அந்த 3 நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஜூன் 2, 3, 4 இந்த 3 நாளும் கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்கள் பொதுவாக ராசின்னு பேசிட்டு இருக்கிறதுனால ராசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்திற்கு குரு வராரு. குரு நின்ற இடம் பால். அப்போ என்னன்னா அங்கே வந்தவுடனே அந்த ராசிக்காரர் ஃபர்ஸ்ட் அவருடைய பொருளாதாரத்தில் கை வைப்பார். அதாவது இதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த 10ஆம் பாவத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜாதகர் தன்னுடைய கர்ம வினைப்படி எங்கேயாவது சபதம் பண்ணியிருப்பாங்க, சாட்சியை எங்கேயாவது போய் நின்று இருப்பாங்க. சில குடும்பங்களில் சில பெரிய தலைகள்லாம் போய் அதுக்கப்புறம் இவங்க லீடராக இருப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து அந்த கன்னிராசிக்கு நடந்திருக்கும். அதன் பொருட்டு அவர் செய்து கொடுத்த சத்தியத்தையும் வாக்கையும் நிறைவேற்றக்கூடிய கடமை இப்போ இந்த இடத்துல இருக்கு. அதை வர கார்த்திகை மாதத்துக்குள்ளே அவங்க செஞ்சு முடிச்சிடணும். அப்படி முடிக்கல அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய கார்த்திகை மாதம் என்ன ஸ்பெஷலுங்க அப்படின்னா, இந்த குருவோட இந்த சர்வலோக பிரகஸ்பதியாக யாருக்கு இதுவரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மாயக்கண்ணனின் அம்சத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவரோட எதிர்முனையில் வந்து சேர்றார். அதாவது பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் வந்து சேர்றார். இந்த சேர்க்கை அவர் புனர்பூசம் 3ல் இருப்பார், இவர் பூசத்தை 4ல் இருப்பார். இந்த ராசிக்கு இந்த வருஷம் எவ்வளோ பெரிய டர்னிங் பாயிண்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அது பெரிய சம்பவமாக இருக்கும். ஆகையினால தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் சம்பாரித்து வச்சிருக்கக்கூடிய சொத்துகள், பத்துகள் இது எல்லாத்தையும் மீதான
கணக்கு வழக்குகளை எல்லாம் நீங்கள் வந்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்றனா, 3ஆம் பாவத்திற்கு பார்வை கொடுக்குறார். புனர்பூசத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு உள்ளே வந்தோன்னு 3ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. இந்த 3ஆம் பாவத்துக்கு நம்ம அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா சமாதானம்னு ஒரு உடன்படிக்கை இடமாகவும் கரெக்ஷன் பாயிண்ட் ஆனவும் அது இருக்குது. அந்த வீடு செவ்வாய் வீடாக இருக்குது. செவ்வாய் வீட்டுக்கு குரு பகவான் என்னைக்கும் ஒரு மங்களத்தை கொடுப்பார். அவ்வாறாக தான் செய்த சத்தியம், தான் செய்த ஒரு உத்தேசமான செயல்பாடுகள் அத்தனைக்குமே வந்து நடைபெறுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாகிரும். மேலும் இதுவரைக்கும் 10ஆம் பாவத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்த இந்த குரு வாழ்க்கை துணையோடு பெரிய போராட்டத்தை இந்த ஒரு வருஷத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த போராட்டத்தையும் இவர் ஆயில்யத்துக்கு வரும் பொழுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பார். அதனால மனைவியை பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. மேலும் கன்னி ராசிக்கு ஏன் சிறப்பு, ஒரு வாழ்க்கை துணையில வந்து சிறப்பு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மனைவி ஒரு பொருளாதார அந்தஸ்தோட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பூர்வ ஜென்மத்திலிருந்து இவருக்காகவே தயார் பண்ண மாதிரி அந்த பொண்ணு மேக்சிமம் புத்தி ஸ்தானத்திலிருந்து காதல் கல்யாணம் தான் முக்காவாசி நடக்கும். அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலுமே அந்த ஜாதகர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் அந்த குடும்பம் அவங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படிதான் செட்டப் நடக்கும். அது மாதிரி நடக்காது. ஆகையினால இந்த குரு பகவான் புனர்பூஷ நட்சத்திரத்தில் வர்றதுனால இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்போதும் தன்னுடைய செயல்பாடு, தன்னுடைய வாழ்க்கை பிளான் இதிலேயே தான் வந்து கவனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் வழி நடத்தி கொடுக்குற மாதிரி 9ஆம் பார்வையாக 7ஆம் பாவத்துக்கு கொடுக்குறாரு பார்வையை. அப்படி கொடுக்கும்போது ஏற்கனவே 7ஆம் பாவத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குரு பார்வைப்பட்டு புனிதமடைந்து இவருடைய கர்மத்தின் அடிப்படையில் அனைத்து பிரச்சனைகளை இவர் மனம் போல சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் வரப்போகுது. அந்த தருணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துல தான் நீங்கள் வந்து கேதுவோடைய பயணத்தில் மீண்டும் ஒரு குழப்பத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு சரிவை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த சரிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு நற்பெயரை கொடுப்பதாகவும் இருக்கும், நற்பண்புகளையும் கொடுக்கறதாக இருக்கும். அதே போல் அதே தருணத்தில் நீங்கள் பெற்று வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கல்வி ஞானத்தையும் கொடுக்குற மாதிரியான அமைப்புக்கு போகும். அது வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரங்க யாராவது குழந்தைங்க பெற்று வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே குழந்தை இருக்கும். அதில் இந்த 3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து யாராவது ஒருத்தர் வாய் பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு காது கேட்காத மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட், ஆலய வழிபாடுகள் அதெல்லாம் சரியான ஜோதிட அணுகி ஜாதகத்தை காமிச்சு ப்ரொசீஜராக செஞ்சிங்கன்னா அந்த குறைபாடுகள் நீங்கி உடல் ஊனம் நீங்கி நல்வழிப்படுத்தப்படுவாங்கங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஆயில்யத்துக்கு வரும்பொழுது இந்த மாயாஜாலம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும். அதாவது ஊனப்பட்ட குழந்தைகள் திரும்ப பரிகாரங்கள், அதாவது வைத்தியம் என்ன பண்ணுறனே தெரியாமல் சரியாகிறதும், அதுக்கப்புறம் வீட்டு போன மனைவி, சண்டையிட்டு இருக்கக்கூடிய மனைவி சகஜமாக இவருடைய லைஃப்க்கு தகுந்த மாதிரி மாறி இவரோட சேர்ந்துக்கிறதும், பொருளாதாரத்தை செலவு பண்ணி தன் பேரை இந்த உலக மக்களுக்கு பெரிய விமோசனத்தை கொண்டு போகிறதும் இவருடைய மாயாஜாலம், அதாவது வரக்கூடிய கார்த்திகை, மார்கழி, தை மாதத்தில் நடக்குங்க. அடுத்ததாக இவருடைய இந்த ராசி எப்போவுமே தன்னுடைய தகப்பனையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசி 9ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. இந்த இடத்துல இந்த பார்வை வந்து இந்த குடும்பத்துக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை போயிடுச்சு. அதாவது சுக்கிரன் வீட்டை குரு பார்க்கறதுக்கு இல்லை. இந்த ஒரு வருஷத்துக்கு பார்க்கவே மாட்டார், எப்பயுமே பார்க்க மாட்டார், வக்ரகதி ஆனாலும் பார்க்க மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் இவருடைய பார்வையில் சுக்கிரன் போக போறார் இல்லைங்களா? அப்போ என்னன்னா, இந்த சுக்கிரன் பயணிக்கும் பொழுது இந்த 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் போகும்போது நல்லா கவனிக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இப்போ நமக்கு வந்து வருஷத்தில் சூரியனோடய சேர்ந்து சுற்றுற கிரகம்.
இவர் ஸ்டெடியாக இங்கே ஒரு வருஷத்துக்கு இருக்க போகிறார். இது ஒரு முக்கியமான கருத்து. சுக்கிரனை குரு பார்க்கக்கூடாது. ஏன் கூடாது அப்படின்னீங்கன்னா, தகப்பன் சாணத்தில் சுக்கிரன் போகும்போது மனைவிக்கு மிகப்பெரிய நோய்களையும் சங்கல்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க புதிய புதிய பிளானுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட கரப்ஷன் ஆகி வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் குரு மூடம்னு ஒன்று இருக்குது. அது 9ஆம் பாவகத்தில் ரோஹிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க. அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக மீண்டும் இந்த கன்னிராசிக்காரங்களே கோவப்படுறது, ஆவேசப்படுறது, தன்னுடைய வாழ்க்கை துணையோட, காதலியோட, தந்தையோட இதெல்லாம் நடக்க போகுது. அதனால் அவங்க அந்த தருணத்தில் கொஞ்சம் கேப் கொடுத்து, அந்த தருணம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம், அதாவது 2027 மே மாத தருணத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த சந்திர பகவான் தன்னுடைய வீட்டில் குருவை நிற்க வச்சுட்டு திருப்பி அங்கே அந்த குருச்சந்திர யோகத்துக்கு வரக்கூடிய நம்ம ஆடி மாதம் வந்துக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு வருஷம் இந்த ஆடி, அதுக்கு அடுத்த ஆடியுமே 2 ஆடியுமே நமக்கு குரு சந்திர யோகம் கொடுக்குறாரு. அப்போ இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு பலம் சேர்ப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது புனர்பூஷம், ஆயில்யம், பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது அங்கே நீங்கள் இந்த கன்னிராசிக்காரங்க தெய்வ பக்தியோடு இருந்தாலும் இல்லை தெய்வ பக்தி இல்லாமலும், அப்போது தெய்வ பக்தியோடு இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த புனித தலங்களுக்கு நன்கொடை வழங்குவதிலும், இல்லை தெய்வ பக்தி இல்லைங்க அப்படின்னா கல்வி சாலைகளுக்கு நீங்கள் நன்கொடை வழங்குறதுலையும் ஒரு முனைவு காட்டுவீங்க, செய்வீங்க. அதை சிறப்பாக செய்யுங்க. உங்களுடைய புனர்ஜென்மம் பூர்த்தியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பாவத்துக்கு 3ஆம் இடத்துல இப்போ குரு வந்திருக்கிறார். அதாவது 9ஆம் பாவகத்தில் உங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்து விட்டு ஒளிஞ்சாங்களோ அத்தனை விஷயத்தையும் இப்போது இந்த கன்னிராசிக்காரங்க செய்ய போகிறாங்க. அதனால் பூர்வ ஜென்மத்திலிருந்து பெற்ற பாவங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறது. ஆகையினாலே கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜனரஞ்சகமான ஒரு ராசி. இயற்கையிலேயே இவர்களுக்கு சசிமங்கல யோகம், குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லி கஜகேசரி யோகம்னு ஜாதகத்தில் இருந்திருந்தா அது எல்லாம் இப்போ அரங்கேற்றமாகக்கூடிய தருணமாக இருக்கிறது. ஆகையால் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஜோதிடர் அணுகி ஒரு கல்வி திட்டமாக ஒரு கட்டளையாக எடுத்துக்கிட்டு அதன்படி வழிநடைப்பட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் படப்போகின்ற ஒரு அற்புதமான முன்னேற்றத்திற்கு வழிநடைப்படுவீர்கள். அது வாழ்வாங்க இந்த வையத்துள் வாழும் என்று கன்னிராசிக்காரர்களுக்கு உபதேசித்து இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த எனது மகா குரு அவர்களுக்கு சரணம் சொல்லிட்டு, அடுத்து எங்கள் ராஜநிலை அஸ்ட்ராலஜி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குடும்ப நல வேத ஜோதிடர் நிகமானந்த நமோ சிவா ஆச்சாரியா. நன்றி, வணக்கம். மறுபடியும் இப்பொழுது கன்னிராசிங்கிறது காலச்சக்கரப்படி 6ஆம் இடம். இப்போ குரு பகவான் 10ல் குரு இருக்கக்கூடாதும்பாங்க. 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது பலம் பெற்ற சூழ்நிலையில அது குருவினுடைய கணக்கில் வருது. 7ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பில் வருது. இப்போ புனர்வசம் அப்படிங்கிறது 4ஆம் பாதம் மீனராசி குறிக்கிறதுனால குடும்பம் சேர்ப்புங்கிற ஒரு விஷயத்த ஐயா சொன்னார். நிச்சயமாக குடும்பத்தில் 2 பேர் பிரிஞ்சிருந்தாலோ ஒரே வீட்டில் இருந்தாலோ அவங்க கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஒரு அற்புதமாக, அதாவது ஒரு ஆய்வு அப்படிங்கிறது, ஒரு ராசி பலன் சொல்றதுங்கிறது இப்படித்தான் சிஸ்டமேட்டிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தோதா என்னுடைய அன்பு சிஷ்யர் நமோ சிவாய அழகா சொல்லி நிகம்பானா நம்ம சிவாய ஆச்சாரிய அவர்களை சிறப்பாக சொன்னார். ஏன்னா நம்ம சிஷ்யம் பேர் நான் முழுச சொன்ன நல்லா இருக்கும். அதனால அவர் அற்புதமாக சொன்னார். இன்னும் அவருடைய திறமைகள் நாளுக்கு நாள் வளரட்டும்னு சொல்லி வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக கவனித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.